தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பெயரை மாற்றினார் ஜோசப் விஜய். பெயரை மாற்றினார் ஜோசப் விஜய் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். ஆதிதிராவிடர் நலத்துறை இது தாழ்த்தப்பட்ட பட்டியல் சமூகத்தை சார்ந்த மக்களுக்கு உதவிகள் வழங்குகிற தொகை, அவர்களுக்காக குரல் கொடுக்கிற ஒரு துறை. இந்த துறைக்கு பெயர் ஆதிதிராவிடர் நலத்துறை. இது உண்மையிலேயே இந்த துறைக்கு என்ன பெயர் வைக்க வேண்டும் என்று சொன்னால் பட்டியல் சமூக நலத்துறை என்றுதான் பெயர் வைக்க வேண்டும். ஆனால் சுதந்திரத்துக்கு முன்பாக ஆதிதிராவிடர் நலத்துறை என்று பெயர் வைக்கப்பட்டது. பட்டியல் சமூகங்கள் 90க்கும் மேற்பட்ட சமூகங்கள் உள்ளன. அதில் ஒரு சமூகத்தின் பெயர்தான் ஆதிதிராவிடர் நலத்துறை. இந்த 90 சமூகத்தையும் உள்ளடக்கிய இந்த பட்டியல் சமூகத்துறைக்கு ஒரு சமூகத்தின் பெயர் வைக்கப்பட்டது தவறு என்று நீண்ட காலமாக கோரிக்கை வைத்தனர். ஆதிதிராவிடர் நலத்துறை என்பதை மாற்றிவிட்டு பட்டியல் சமூக நலத்துறை அல்லது தாழ்த்தப்பட்டோர் நலத்துறை என்று பெயர் வைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். குறிப்பாக தேவேந்திரகுல வேளாளர்கள் இந்த ஆதிதிராவிடர் நலத்துறை என்ற பெயரை நீக்க வேண்டும் என்று காலங்காலமாக குரல் கொடுத்தனர். ஆனால் ஒரு சிலர் இந்த பெயரை மாற்றக்கூடாது என்று பிடிவாதம் பிடித்தனர். இந்த சூழ்நிலையில் ஜோசப் விஜய் தற்பொழுது பெயரை மாற்றியுள்ளார். ஆதிதிராவிடர் நலத்துறை என்பதற்கு பதிலாக சமூக நீதித்துறை என்று பெயர் மாற்றியுள்ளார். உண்மையிலேயே இந்த துறைக்கு பெயர், சரியான பெயர் பட்டியல் சமூக நலத்துறை. இதுதான் பெயர். பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை, மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை என்று இருப்பது போல பட்டியல் சமூக நலத்துறை என்பதுதான் பொருத்தமான பெயர். சமூக நீதித்துறை என்று பெயர் வைத்துள்ளார். இதற்கு புரட்சி பாரதம் தலைவர் பூவை மூர்த்தி அவர்கள் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்துள்ளார். ஒரு சமூகத்துடைய அடையாளத்தை அளிப்பது போன்று உள்ளது. மேலும் பட்டியல் சமூக மக்களுக்கு வரவேண்டிய நிதியுதவி திசை மாறி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகலாம். சமூக நீதித்துறை என்பது அனைத்து சமூகத்துக்கும் பொதுவான பெயர். அதை கொண்டு வந்து பட்டியல் சமூக நலத்துறைக்கு வைக்கக்கூடாது, உடனடியாக வாபஸ் பெற வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளார். ஆனால் ஜோசப் விஜய் ஆதிதிராவிடர் நலத்துறை என்ற பெயர் மாற்றப்பட்டதை வரவேற்கிறோம். ஆனால் பட்டியல் சமூக நலத்துறை என்பதுதான் பொருத்தமான பெயர்.